தேர்தலை திருட பாஜகவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் கூட்டு சதி செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். கர்நாடகாவின் மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 6.5 லட்சம் வாக்குகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்ட வாக்குகள் என்று சொல்லி ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து சொந்தமாக ஆய்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. இது தொடர்பாக விவரிக்க இணைகிறார் எமது இணை ஆசிரியர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக வாக்குகளை திருடி, அதாவது மோசடியாக தான் வெற்றி பெற்றது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார். அதற்கான ஆதாரங்கள் அப்படின்னு சில டாக்குமெண்ட்டை இன்னைக்கு வெளியிட்டிருந்தார். அவருடைய குற்றச்சாட்டுகள் என்ன, அந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது, ஒரு வாக்காளர் கிட்டத்தட்ட பல தொகுதிகளில், இன்னும் சொன்னால் பல மாநிலங்களில் வாக்களித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்றாரு. ஒரு அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்கும், ஆனால் பாஜகவுக்கு மட்டும் ஏன் அது இல்லை அப்படின்றத மையமாக வைத்து நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட 36 நபர்களை வைத்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் குழுக்களை அமைத்து இந்த ஆய்வை நடத்தினோம். அதில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகதேவ்புரா அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயிலை எடுத்து, தேர்தல் ஆணையத்துடைய அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்து நாங்கள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொண்டோம். அவங்க கணினி சார்ந்த வழியில் தேட முடியாத மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் ஒவ்வொருவரையும் மேனுவலாக தேடி அதில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிந்து இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதில் அவர் சொல்லுவது, ஒரே நபர் பல வாக்குச்சாவடிகளில் வாக்களித்திருக்கிறார், ஒரே நபர் பல மாநிலங்களிலையும் வாக்களித்திருக்கிறார், இவ்வாறு வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது அப்படின்றதா ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு. இன்னும் ஒரு படி மேலே போய், ஒரு வீட்டில், ஒரே ஒரு சின்ன வீட்டில் 80 நபர்கள் இருப்பதாக அந்த முகவரிகள்லாம் காட்டுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். ஒரே நபர் 2-3 முறை வாக்களித்திருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களுடைய முடிவுகள் மாற்றப்பட்டது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. அவர் முன்வைக்கக்கூடிய 5 வகையான முறைகேடு புகார் அப்படின்றது, இந்த ஒரு தொகுதியில் மொத்தம் 1,250,000 வாக்குகள் இவ்வாறு ஃபோர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. எந்தெந்த வகையில் அப்படின்னா, ஒரே வாக்காளர் போலி வாக்காளர்களாக பல முறை இடம்பெறுவது, போலி முகவரி, ஒரு முகவரி அப்படின்றது பலருக்கும் இடம்பெற்றிருப்பது, ஒரே முகவரியில் பலர் இருப்பதாக, ஒரே வீட்டில் 80 பேர் இருப்பதாக ஒரு டாக்குமெண்ட் காட்டுறாரு, 46 பேர் இருப்பதாக ஒரு ஆதாரம் காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சில நபர்களுடைய ஃபோட்டோக்கள் இல்லை, இன்வாலிட் ஃபோட்டோக்கள் இருக்கிறது. ஃபார்ம் 6 அப்படின்றது இந்த முதியவர்கள் வாக்களிக்கக்கூடியது. ஒரே நபர் தேர்தலின் போது அந்த தொகுதியிலையும் இந்த தொகுதியிலையும் வாக்களித்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஆதாரங்களை அந்த நபருடைய பெயர், புகைப்படம் உள்ளிட்ட வாக்குச்சாவடி ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இது மட்டும் இல்லாமல் இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றோம், அது வாக்குகள் திருடப்பட்டதால் நாங்கள் தோல்வியடைந்ததாக காட்டப்பட்டது அப்படின்றத நம்புகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. தேர்தல் ஆணையம் அவங்களுடைய ஷெட்யூலே அதற்கேற்றார் போல மாற்றப்பட்டிருக்கிறது, நாங்கள் கேட்கக்கூடிய டிஜிட்டலாக தேடக்கூடிய வகையில் இந்த வாக்காளர் பட்டியல் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் குற்றச்சாட்டை முன்வைத்து, தேர்தல் முறை அப்படின்றது இந்தியாவில் செத்து விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா பாஜகவுக்கு தேவைப்பட்டது. அதில் மொத்தமாக 33,000 வாக்குகள் தான் இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயித்திருக்கிறது. அந்த வெற்றி தோல்வி இந்த மாதிரி முறைகேடாக பாஜக பெற்றிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். இதற்கு பாஜகவுடைய பதில் என்ன, தேர்தல் ஆணையத்துடைய பதில் என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்கே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.